ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் என்னடா இது ஹீரோயின் இல்லாமல் ஒரு வாரம் ஓட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒருவேளை ஹீரோ விட்டு ஹீரோயின் பிரிஞ்சிருந்தா தான் லவ் வருமோ இருக்கலாம். ஆனால் இது ரியல் லைஃப்லங்க. ரியல் லைஃப்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரிஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் ஹஸ்பண்டுக்கு என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அதனால் ஜாலியாக பட்டு போட்டு ஆடதாங்க தெரியும். என்னைக்கு ஃபீலிங்ஸ்லாம் இருந்திருக்கு, எப்படா வெளியே தொலைச்சிட்டு போவான்னு தான் அவங்க நினைப்பாங்க. அது புரியல. ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம நிவீனை கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்காரு விஜய். ஆனால் என்ன பண்ணுறது, இவர் எதுக்கு இப்படி கூப்பிட்டு நல்லா விசாரிக்காரு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு நிவீன் நினைக்கிறாரு. காவேரி இருக்கிற விஷயத்த இருந்திருந்தா ஒருவேளை இவரே சொல்லியிருப்பார்ல, அதனால் எதுவுமே சொல்லிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. கடைசியில் பேசிட்டு இல்லை சும்மா தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டேன். இவர் என்ன வித்தியாசமான டைப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஜாம்பி கீம்பி கடிச்சிச்சோ இருக்கலாம், சொல்ல முடியாது அப்படின்னு நினச்சிட்டு சரி காவேரியோடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வீட்டில் போய் கேட்டால் அவளுக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, நான் மட்டும்தான். அவள் கண்டிப்பாக ஏதாவது மன கஷ்டம்னா கொடைக்கானல் போவான்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு தெரிலங்க. உடனே சொல்லின்னு சொல்லிட்டு இவரும் கொடைக்கானல் கிளம்பலான்னு தாத்தாக்கு கால் பண்ணி சொல்லிட்டு கொடைக்கானல் கிளம்பிட்டாரு. இன்னொரு பக்கம் வீட்டில் எங்கே காவேரியை காணும்னு சொல்லிட்டு பாட்டி மித்தவங்களாம் தேட ஆரம்பிச்சாங்க. தேடின கையோட தாத்தா சமாளிக்கிறாராமா. அதாவது காவேரி எல்லாரும் திட்டோம்ல, அதனால் கோவத்தில் இருந்தா, அதனால் சமாதானப்படுத்துறதுக்காக கொடைக்கானல் கூப்பிட்டு போக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. காலம்போன காலத்தில் இந்த வேலைலாம் பார்க்குறீங்க போய் அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வேறு திட்டி விட்டாங்க. என்ன பண்ணுறது, ஏற்கனவே கொலவெறியில் இருக்காங்க காவேரி மேலே. அதனால் இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டனே அவங்க கொலவெறியில் இருக்காங்க. நம்ம ஹீரோஸாக இருக்காரு, அவரு கார் எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே அப்போ தான் மனைவியோட ஃபீலிங்ஸ் வருதான். அதனால் கண்ணீர் விடுறான். யோ உடியா உருட்டுறா மிகப்பெரிய உருட்டுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது உண்மையாக பொய்யோ யாரு கண்டா. இவ இருக்கிற நேரம்லாம் 2 மாதம் வாழ்ந்துருக்கீங்க. அந்த 2 மாதத்துலையும் நீ இன்னும் 8 மாதம் தான் இருக்க போகிற, 8 மாதம் தான் இருக்க போதுன்னு சுருக்குன்னு குத்த வேண்டியது, போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ண வேண்டியதா வச்சு மூஞ்சிலே குத்தணும் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. காவேரி ஃபீல் பண்ணி மனசு உடஞ்சு போனது காரணம் விஜய் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்